மக்களே, இப்போ நம்ம ஒரு 5 இம்பார்ட்டன்ட் அப்ரிவியேஷன்ஸ் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம் பார்க்க போகிறோம். சரியா? இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு MOSPI, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இந்த அப்ரிவியேஷன்லாம் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கொடுத்துருவாங்க. அதாவது சூஸில் கொடுப்பாங்க, ஒரு வேர்ட் மட்டும் மாற்றிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரைவேட் இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க, ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு கெஸ்ட்டில் எந்த ஆன்சருமே பண்ண முடியாது. எப்போவுமே காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு, அதுவும் நெகட்டிவ் மார்க் இருக்க எக்ஸாமுக்கு நம்ம கெஸ்ட்டில் பண்ணவே கூடாது. ஸோ அதனால் இது எல்லாமே நம்ம படிக்கும்போது ஏதாவது ஒரு முக்கியமான இதை ஞாபகம் வச்சு படிப்போம். அதாவது ஹிண்ட் மாதிரி எடுத்துக்கலாம், ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சு நம்ம படிச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் தான் இந்த SPI. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம படிச்சுக்கலாம். சரியா? CVC அப்படின்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு CBDT அப்படின்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ். இது நிதி ஆயோக், நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. அடுத்து NIA, நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஒன்றுத்துக்கும் ஞாபகம் இருக்கிற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு ஹிண்ட் வச்சு படித்தா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.